ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வகை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்லேயே நம்ம செய்து சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹெல்த்தி, பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதனால் வீட்லேயே செய்து மோஸ்ட்லி சாப்பிடுங்க. எப்போவாவது கடையில் வாங்கி நம்ம சாப்பிடலாம். அதுக்குன்னு கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது முடியவும் முடியாது நம்மளால். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செய்து சாப்பிடுங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு தேவையான உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். மண் இல்லாமல் நல்லா கழுவி கொடுத்தேன். என் பையன் அதை வந்து க்ளீன் பண்ணுறான். அது அடிப்பட்ட மாதிரி இருக்கிறது, கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறான். ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோம். அதனால் என் பையன் அதை வந்து க்ளீன் பண்ணி இப்போ அந்த சிப்ஸுக்கு சீவி தரப்போகிறோம். இந்த மாதிரி கிழங்குல பிளாக்காக இருக்கிறது, தேவையில்லாமல் இருக்கிறதுலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. தோல் வேணுன்னா கூட பீல் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தோலும் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோல் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் உருளைக்கிழங்கு செக் பண்ணி ஏதாவது அடிப்பட்ட மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் பையன் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறான். எல்லா கிழங்கையும் செக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சீவி எடுத்துக்கலாம். கேர்ஃபுல்லாக சீவுங்க. நம்ம ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஸ்கின்னே வந்து சீவிடும். அதனால் எப்பயுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சீவனதை எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதில் சீவ அதில் சேர்த்தணும், இல்லைன்னா பிளாக் ஆகிடும் உருளைக்கிழங்கு. சீவ தண்ணியில் போட்டுருங்க. எப்பயுமே பசங்களை நம்ம சமைக்கக்குள்ள கூட எப்போவாது வச்சுட்டு எப்படி சமைக்கிறோன்னு காமிக்கணும். ஒரு சின்ன வேலையை வந்து பசங்களுக்கு இடையில கொடுங்க. அவங்க அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை கற்றுப்பாங்க. என் 2 பசங்களுக்கும் நான் அப்படி தான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ வந்து சீவி முடிச்சிட்டோம். எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் அது எப்படி அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்குது. நம்ம இதை 2-3 வாட்டி அலசிட்டு கிளியராக எடுத்துக்கலாம். கிளியராக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது 2-3 முறை நல்லா அலசி என் பையன் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ அதில் இருக்க தண்ணி வந்து கிளியராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு காட்டன் டவலோ துணியோ அதில் வந்து நம்ம தனித்தனியாக பரப்பி காய விட்டுடலாம். நல்லா உலரட்டும். பாருங்கள், ஒரு ஒயிட் டவல் எடுத்துட்டேன். அதில் எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு பரப்பியாச்சு. இதெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த டவலில் தனித்தனியாக வச்சு கொடுத்தது எல்லாமே இந்த ஹெல்ப் என் பையன் தான் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஈரமே இல்லாமல் காஞ்சிச்சு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நான் ஸ்டவ் மேடைக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு ஹீட் ஆன உடனே ஆயிலும் சேர்த்துட்டேன். அதில் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டல பாருங்கள், நல்லா உதிரியாக தான் இருக்குது. அப்புறம் எடுத்து தனித்தனி பீஸாக அதில் நான் சேர்க்குறேன். ஆயிலில் கீழ்து மேல்துமா நல்லா கிளறி கொடுங்க. அப்படியே ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா அமுத்தி விட்டுட்டு கீழ்து மேல்துமாக கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம 2 வாட்டி பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 75% வேக விட்டு எடுத்துகிட்டு போகிறேன் எல்லா உருளைக்கிழங்குமே.
இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெலாம் அதை உறிஞ்சிக்கும்னு சொல்லிவிட்டு அது டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. நம்ம இதை எடுக்கக்குள்ளே எடுத்துகிட்டு இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ 75% இது வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்து அந்த பிளேட்டில் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கே வந்து நிறைய மெத்தட் இருக்குது நம்ம பொரிக்கிறதுக்காக. ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொரிச்சதை எடுத்ததெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறேன். நான் தீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். சிம்லேயும் வைக்காமல் ஹைலியும் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். மிதமான தீயில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிதமான தீயிலே வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா பொறுமையாக வேகட்டும். பொறுமையாக வெந்தால் தான் மொறுமொறுன்னு வரும். நிறைய தீ வச்சிட்டோமா தீஞ்சு போயிடும். முன்னாடி எடுத்தோம்னாலும் நமக்கு சவுச்சவுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒரு கிண்ணத்தில் சால்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அடுத்தது 2வது வாட்டி பொரிக்கக்குள்ளே அந்த தண்ணியில் கொஞ்சம் அப்படியே மேலே தெளிச்சிட்டு பொரிக்க போகிறேன். இந்த மெத்தட் பண்ணக்குள்ளே எண்ணெய் வந்து படபடம் அடிக்கும். உங்களுக்கு அது பயமாக இருக்குதுன்னு சொன்னால் விட்டுடுங்க. நான் அந்த எண்ணெயில் அந்த உப்பு தண்ணியை அப்படியே தெளித்த மாதிரி தெளிச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டு தான் அப்புறம் வந்து அதை திருப்பி போட்டு இது பண்ணேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலக்கக்குள்ளே ஜிப்ஸு கலக்கக்குள்ளே உப்பு இதெல்லாம் கலந்துக்கலாம். மறுபடி நான் 2வது முறை இந்த உருளைக்கிழங்கு ஜிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கிறேன். இப்போ இந்த கலந்து வச்ச உப்பு தண்ணியை லைட்டாக விடுறேன். படபடன்னு அடிக்கிது பாருங்கள். இது கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோ எடுக்கக்குள்ளேயே கொஞ்சம் தூரமாக வந்துட்டு தான் வீடியோ எடுத்தது. ஏன்னா கொஞ்சம் படபடன்னு தெரிக்கும். நீங்கள் வேணான்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது உப்பு மிளகாய்த்தூள் கலக்கக்குள்ளே அது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ரொம்பவே சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். 2வது வாட்டி பொரிக்கக்குள்ளே சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள் பொறுமையாக தான் வேகுது. இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் அதேமாரி பொரிச்சிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி போடக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு தண்ணி அப்படி தெளிச்சுட்டு நான் போட்டேன். 2வது வாட்டி போட்டு எடுக்கக்குள்ளேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு லாஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த பேப்பரை எடுத்துடலாம். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் பூரா இது உறிஞ்சி எடுத்துருச்சு. 2 முறை டிஷ்யூ பேப்பர் போட்டு அதை பிளேட்டில் அந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு, மிளகுத்தூள், மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் உப்பு நான் ஆல்ரெடி தண்ணியில் கலந்து நான் தெளிச்சிருக்கேன். அதனால் ஒரு சிட்டி அளவு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு பெப்பரு, இப்போ இந்த அளவு மிளகாய்த்தூள். இதை வந்து அப்படியே நம்ம தூவ வேண்டாம், மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தூவுறேன் இந்த பாத்திரத்தில். அப்படியே நீங்கள் இதில் இது பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க கையில். இப்போ குலுக்கிட்டு அப்புறம் தூவிட்டு, குலுக்கிட்டு தூவிட்டு அப்படி பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஓரளவு எல்லா உருளைக்கிழங்கு ஜிப்ஸ் மேலேயுமே அந்த காரம் உப்பு படியும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியான எல்லோருக்கும் பிடித்தமான உருளைக்கிழங்கு ஜிப்ஸு ரெடி பண்ணியாச்சு. நம்ம நீங்களும் இதேமாரி செய்து பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.